ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் உதய். இன்னைக்கு நடந்து முடிந்த குரூப் 2 2A எக்ஸாமோட பொதுத்தமிழ் பகுதியில் உள்ள 100 வினாக்களுக்கான ஆன்சரை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிஎஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரை பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். முதல் வினா பாருங்கள். தாவரம் மற்றும் அடிகளை கொடுத்து பொருள் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தட்டுங்கிறது வந்து சோளத்தட்டை அப்படிம்போம். களிங்கிறது வந்து கரும்பை குறிக்கும். களைங்கிறது வந்து மூங்கிலை குறிக்கும். அடிங்கிறது வந்து வேம்பை குறிக்கும். இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 3 4 2 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யானையோட ஒளிமரபு கேட்டிருக்காங்க. யானையை பொறுத்தளவுல யானை வந்து பிளிரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. அப்போ ஆப்ஷன் ஏல உள்ள அளப்புங்கிறது வந்து குரங்கு அளப்பும், எருது எக்காலமிடும், பசு வந்து கதரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மானின் தொகை மரபு சொற்களை கண்டறிக. மான பொறுத்தளவுல ஆக்கு தான் வந்து நிறைய வரும், ஆணிரையும் வரும். மான பொறுத்தளவுல மான் கூட்டமாக வந்தது, அது மாதிரி தான் சொல்லுவோம். அப்போ மானுக்கு வந்து கூட்டம் தான். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. இதில் வந்து பொருந்தா சொல் கண்டறிக கேட்டிருக்காங்க. பொருந்தா சொல் கண்டறிகளை பொறுத்தளவுல செற்றார், உற்றார், நன்னார், ஒன்னார் 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த செற்றார், நன்னார், ஒன்னார் இது மூணுமே வந்து எதை குறிக்குதுன்னா பகைவரை குறிக்குது. இந்த உற்றார் அப்படிங்கிறது மட்டும் உறவினரை குறிக்குது. அப்போ பொருந்தா சொல் இந்த உற்றார் தான். ஏன்னா உற்றார்னா உறவினர். மற்ற இந்த 3 ஆப்ஷனுமே வந்து பகைவரை குறிக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அகர வரிசை பரிசு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரை இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான். ஏன்னு பார்த்தோம்னா இது ஃபுல்லாமே வந்து அந்த இக்கு இங்கு இஞ்சி வரிசையில் உள்ள கேட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரே எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபுல்லாமே எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் அந்த ரூ ல வ இது வந்துன்னா இந்த எரல வளல அப்படிங்கிறத வச்சு போடணும். ல வ அந்த ரே ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து இந்த லா வரும், அடுத்து வ வரும், அடுத்து லாஸ்ட்டாக அந்த லா வரும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருள்களை தரும் சொல். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏல உள்ள விரல் தான் கரெக்ட். வெற்றி, வீரம், வலிங்கிறது வந்து விரலை குறிக்கும். நெக்ஸ்ட் பிரித்து எழுதுக. வேநன்மை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டில உள்ளது வேல் பிளஸ் நன்மை வேநன்மை. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 8வது கொஸ்டின் பொறுத்தவரை அது பிளஸ் அன்று சேர்த்து சொல்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டில உள்ள அதான்று தான் வந்து சரியான ஆன்சர். இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன். இளங்குமரனார் தமிழ் வழங்குற அந்த புக்கில் உள்ள வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன். அதில் இதான் வந்து கரெக்டான ஆன்சர் வந்திருக்கும். அது பிளஸ் அன்றுங்கிறது அதான்று தான் சரியான ஆன்சர். உள் பிளஸ் மனம் இது வந்து ஆப்ஷன் சியில் உள்ள உள்மனம். இதுதான் அதுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்களாகும். காரணம் ஏ யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளன. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டில உள்ள குற்றும் தப்பு, காரணமும் தப்பு. எது யாது அப்படிங்கிற சுட்டு எழுத்தே கிடையாது. ஏன்னா வந்து ஆ இ ஊங்கிறது தான் சுட்டு சொற்கள். ஏது ஏ யா அப்படிங்கிறது தான் வந்து வினா எழுத்துக்கள். அப்போ இதுக்கு குற்றும் தப்பு, காரணம் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக கேட்டிருக்காங்க. பொறுத்துக கொடுத்துட்டு அது எந்தெந்த இலக்கணத்தோட பொருந்தும்னு. ஆப்ஷன் ஏல உள்ள அது நாய் அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து அக்ரிணை தான். அக்ரிணையில ஒருமை. அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அவர் அவர்கள். அவர்களுங்கிறது உயர்திணை. உயர்திணையில பன்மையை குறிக்குது. அடுத்து அவை நாய்கள்னு கொடுத்துருக்காங்க. அவை நாய்கள்ங்கிறது வந்து அக்ரிணை. ஆனால் அக்ரிணையில பன்மையை குறிக்குது. தங்கைங்கிறது வந்து உயர்திணை பெண்பால் ஒருமை. அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல உள்ள 3 4 1 2. இதுதான் அதற்கான சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒற்றுப்பிழையை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். இதுக்கான சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பியில் உள்ள வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இதில் மற்ற 3 ஆப்ஷன்லேயும் பாருங்களே கடைப்பிடித்து இப்பு, அதே மாதிரி இங்கேயும் கடைப்பிடித்து இப்பு வந்திருக்கு. இங்கேயும் கடைப்பிடித்து இந்த இப்புங்கும்போது வந்து கடைப்பிடித்து அப்படிங்கும்போது ஒரு கடையை பிடித்து அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். ஆனால் அந்த கடைப்பிடித்துங்கிறது ஒரு செயலை வந்து நம்ம வந்து பின்பற்றி வர்றது. அதப்போ ஆப்ஷன் பியில் உள்ளதான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர்.
இதுதான் கரெக்ட். அமைச்சர் பதவியேத்த உடனே பாராட்டுகள் அவருக்கு வந்து குவியுது. தொண்டர்கள் எல்லாமே பரிசு பொருட்கள அவருக்காண்டி குவிக்கிறாங்க. இதுதான் கரெக்ட். 13க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர். எண்ணெய் செய்தால் வாடுவர் விருந்தினர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டில உள்ள முகம் திரிந்து நோக்கினால். இது கூட ஒரு குறள் இருக்கும். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. அதாவது மோந்து பார்த்தா அனிச்ச மலர் வாடிவிடும். அது மாரி வீட்டுக்கு வந்த அந்த விருந்தினர்கள வந்து நம்ம புன்முகத்தோடு வரவேற்று பண்ணணும்னா, அந்த புன்முகத்தோட நடந்துக்கல அப்படின்னா, அவங்களோட முகம் நம்ம முகம் மாறுச்சுன்னா, அவங்களோட முகமும் வந்து உள்ளமும் வாடிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு வள்ளுவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். உ.வே. சாமிநாதரோட வாழ்க்கை வரலாற்றோட நூலோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி என் சரிதம். இதான் வந்து கரெக்ட். அவரோட வாழ்க்கை வரலாற்று நூலோட பேரு என் சரிதம். நெக்ஸ்ட் பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை தெரிவு செய்க. நடத்தப்படாத இதழ் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழினம். இது 3மே அவர் நடத்தியிருப்பாரு. அப்போ இந்த தேசபக்தன் அப்படிங்கிற இந்த இதழ வந்து அவர் நடத்திருக்க மாட்டாரு. இது வந்து திருவிக்காவோட இதழ். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை இந்த கனலிங்கிற சொல்ல குறிக்காத சொல் எதுன்னு கேட்குறாங்க. சூரியன், நெருப்பு, பன்றி இது 3மே வந்து கனலிங்கிற வந்து பொருளை தரக்கூடியது. இது வந்து கரும்பு அப்படிங்கிறது கனலி குறிக்காது. அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து கரும்பு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடு. நேற்றை போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என்கிற நியதியை அறிந்து நாளும் கற்கிற கட்டாயம் வருகிற பொழுதுதான் நாம் மீண்டும் இளையோராகி பயிலத் தொடங்குவோம். இது நான் ரீட் பண்ணி அப்படியே இதுக்கான ஆன்சர் சொல்லி விட்டுறேன். 18வது கொஸ்டினை பொறுத்தவரையில உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எவை? உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எதுனா அறநூல்கள் தான். உள்ள தேவைகளுக்கு நம் முன் இருப்பவை அறநூல்கள். அந்த பத்தியில வந்து அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஆன்சர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இளமையாக இருக்க உதவும் கலை எது? இளமையாக இருக்க உதவக்கூடிய கலை வந்து கல்வி. கல்வி தான் வந்து இளமையாக இருக்கக்கூடிய கலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநடை பயிற்சி. நெக்ஸ்ட். வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எது? வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று ஆன்சர் ஏல உள்ள புறநடை பயிற்சி. சாரி 21வது கொஸ்டினுக்கு வந்து வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று. அது வந்து ஆப்ஷன் பில உள்ள அகநடை பயிற்சி. மருத்துவர்கள் வலியுறுத்தக்கூடிய பயிற்சி வந்து புறநடை பயிற்சி. வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எதுன்னு கேட்டாங்கன்னா அகநடை பயிற்சி. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்? படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வரும்போது நாம் வந்து இளமையாக மாறுகிறோம். இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இடியோசை கேட்ட நாகம் போல என்ற உவமை தொடர் உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் சில உள்ள மிரட்சி. அதாவது வந்து அந்த இடியோட ஓசையை கேட்குற அந்த நாகம் போல மிரட்சி அடையுதான். அதுதான் சொல்றாங்க. 23க்கு ஆப்ஷன் சி. நீரு பூத்த நெருப்பு போல இதில் நீரு என்பதன் பொருள் என்ன? நீருனாலே நமக்கு தெரியும். இந்த திருநீரு அப்படிங்கிறத கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது திருநீர் எது செய்றாங்கன்னா சாம்பல்ல தான் செய்றாங்க. ஸோ இத கூட ஒரு அதுவா வச்சுக்கலாம். நீருங்கிறது வந்து சாம்பல் தான். 24க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மீதூன் விரும்பேல் என்ற ஆத்திச்சுடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக. மீதூன் விரும்பேல்னு ஔவையார் சொல்லியிருக்காரு. அந்த ஆத்திச்சுடிக்கு தொடர்புடைய பழமொழி என்னன்னா ஆன்சர் ஆப்ஷன் டில உள்ள இந்த நொறுங்கத் தின்றால் 100 வயது அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்தது என்று கண்டறிக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏல உள்ள இயற்கை வளங்கள் துறை தான். இது வந்து இப்போ இந்த துரைமுருகன் அவர் கூட அறிவிச்சிருந்தார். அந்த நியூஸ் பேப்பர்ல அந்த லிஸ்ட் கூட இருக்கு. ஸோ இனிமேல் வந்து நம்ம எது படிச்சாலுமே வந்து ஒரு காரணத்தோட புரிதலோட ஒரு படிச்சா தான் நம்ம வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ற மாரி இருக்கு. வரக்கூடிய அவங்க வந்து நான் இப்படிதான் கொஸ்டின் எடுக்கிற மாரி வந்துட்டாங்க. நம்ம தான் வந்து நம்மள மாத்திக்கணும். எத பார்த்தாலுமே வந்து நம்ம வந்து கரெக்ட்டா வந்து நம்ம ஒரு கான்செப்ட் வச்சு படிச்சா தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். அசைலேண்ட்ங்கிறது வந்து தாக்குபவர். இதற்கான தமிழாக்கம் வந்து தாக்குபவர். நெக்ஸ்ட் பாருங்க. எரனாக்சியஸ் ராக், ஆர்கிலஜியஸ் ராக், அப்ளைட். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேட் அப்படிங்கிறது வந்து இந்த கத்திமுனை குன்று. அரேட்டுங்கிறது கத்திமுனை குன்று. ஏர்நாக்சிஸ் ராக்ஸ் அப்படிங்கிறது வந்து மணற்பாறை. அடுத்து வந்து ஆர்கிலேசியஸ் ராக்ஸ் அப்படிங்கிறது வந்து களிமண் பாறை. அப்ளைட்டுங்கிறது வந்து இலையால
கிரானைட் பாறை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டில உள்ள 2, 4, 1, 3 இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான தொடரை கண்டறிக. இதுக்கு வந்து கிளைகள் முறிந்து விழுந்தன வந்திருக்கணும். மரம் வேகமாக வளர்ந்தது வந்திருக்கணும். குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. இது கரெக்ட். யானைகள் குட்டிகளுடன் சென்றன வந்திருக்கணும். சென்றது வந்திருக்கு. அப்ப இது 3மே வந்து தப்பு. அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சில உள்ள குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. ஏன்னா இங்கேயும் வந்து பன்மை, இங்கேயும் பன்மையில முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான். செல்கிறான் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலம். சென்றான் அப்படின்னா இறந்த காலம். செல்வான்னா எதிர்காலம். செல்கிறான் அப்படிங்கும்போது செல்ல போறான். அப்ப வந்து இது வந்து நிகழ்காலம். நெக்ஸ்ட். புல்வாய், நவ்வி, உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக. பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் இதுல என்னன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏல உள்ள பிணை. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடவி என்ற சொல்லோட பொருள் கேட்குறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் சில உள்ள காடு. அடவினா என்னது? காடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பரியது கூர்ங்கோட்டத்தாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். இப்பாடலில் மிகுதி என்னும் பொருளை உணர்த்தக்கூடிய சொல்லி கேட்டிருக்காங்க. மிகுதி அப்படிங்கும்போது இது என்னது? கூர். இதுதான் வந்து சரியான ஆன்சர் வந்து. மிகுதிங்கிறதுக்கு கூர் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். உதகை என்ற மருவு சொல்லின் ஊர் பெயரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பில உள்ள உதகமண்டலம். உதகைனா உதகமண்டலம். ஊட்டியை தான் சொல்றோம். நெக்ஸ்ட். மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். இதுல என்ன வரும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த அது அப்படின்னு வந்திருக்கா. அதுன்னா என்ன வரும்? உயிரெழுத்துல வரக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம்? அஃது அப்படிங்கிற சாரி அதுங்கிறது வந்து எப்படி வரணும்னா அஃதுங்கிறது வரணும். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு அப்படிங்கிறது வந்திருக்கு. எவ்வளவுங்கிறது வந்து உயிரெழுத்து சொல்லு இல்லையா? அப்போ வந்து அஃதுங்கிறது வரணும். உயிர்மை எழுத்து வரும்போது தான் அது வந்து அதுன்னு வரணும். அப்ப உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப ஆன்சர் அஃது தான் வரணும். அப்ப ஆன்சர் பி தான் கரெக்ட். இவனுக்கு வீடு 1 டேஷ் 2 இருக்கிறது. இதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா 1, 2 அப்படி வரும்போது வந்து அல்லது தான் வரணும். ஏன்னா 1, 2 இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது. அல்லது தான் வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை. அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆகினால் ஆற்றுநா வேண்டுவது இல். இதுல வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்பாடலில் இணை எழுத்து இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இணை எழுத்து இதில் இடம்பெற்றிருக்கு என்னதுன்னா, இந்த வேண்டுவது தான் கரெக்ட். ஏன் தெரியுமா? இந்த இன்னுக்கு இட்டு வந்திருக்கு. அப்ப இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் டில உள்ள இந்த வேண்டுவதுங்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உறுதிக்கூற்று. சுட்டெழுத்துக்களை இடைச்சுட்டுக்கள் என்று குறிக்கலாம். சரி. காரணம் அகம், புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடுகின்றன. கரெக்ட். 2மே கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன் டில உள்ள 2ம் சரி. 38வது வினாவுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை என்பன டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இது என்னன்னா இடைநிலை சுட்டு. இடையில உள்ள சுட்டி காமிக்கிறதுக்கு தான் என்னது இந்த உவன், உவல், உவர், உது, உவை அப்படிங்கிறத சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அணுகு அப்படிங்கிறத இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல உள்ள கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அணுகு அப்படின்னா வந்து விலகு. இதோட எதிர்ச்சொல். ஐயம் அப்படின்னா வந்து தெளிவு. ஐயம்ங்கிறதுக்கு வந்து தெளிவு. ஊக்கம் அப்படிங்கிறது வந்து சோர்வு. உண்மை அப்படிங்கிறது வந்து பொய்மை. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 4, 1, 2, 3 இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்தை என்பதோட எதிர்ச்சொல். எந்தைனா அதோட எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எந்தைங்கிறதுக்கு எதிர்ச்சொல் நுந்தை. பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதுக்கு பிழையான தொடர் மற்ற எல்லாத்துலையுமே போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் பாத்திரத்தில் அது கரெக்ட் தான். அரசாணையை கண்டதும் ஆணைகள் காட்டு விடப்பட்டன. குறைவில்லாமல் உண்ட நாய் குறைத்தது. இது அந்த பெருமலைக்கு இந்த மலை இந்த ல வந்திருக்கு தப்பு. இந்த மலையில வந்து இந்த லை வரணும். அப்போ இதுக்கான பிழையான உள்ள தொடர் வந்து இந்த பெருமலையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். இதுதான் வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட். திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். சரி. புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர்னு கொடுத்துருக்காங்க. இது இது கூற்று சரி. காரணம் வந்து தவறு தான். கூற்று ஏ சரி.
ஆர் ஆர் தவறு. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் அல்ல. இதான் அதுக்கான கரெக்ட்டான ஆன்சர். சில பேர் வந்து இல்ல அது தப்பு இசைக்கப்ப தப்பாட்டத்தையும் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம அஃபிஷியலான ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தென் திராவிட மொழிகள். இது உங்களுக்கு கொஞ்சமே குழப்பியிருக்கும். தென் திராவிட மொழிகள் நம்ம தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் நெறைய பேர் போட்டிருப்பீங்க. ஆனா அது ஆன்சரே கிடையாது. ஆப்ஷன் 2ல உள்ள இந்த தமிழ், கன்னடம், மலையாளம், குடகுங்கிறது தான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் பில உள்ள 2 மட்டும் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எவில்டோயரோட ஆங்கில சொற்கள், தமிழ் சொற்கள் கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி கெடுப்பவர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெறைய பேருக்கு வந்து இந்த கலைச்சொற்கள், அதாவது வந்து இந்த இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ் குடுத்துட்டு தமிழ்ல ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல். இதிலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து இந்த நெறைய கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து மிஸ் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். எப்படின்னு ஆன்சர் பண்ணிக்க முடியாது. எங்கேருந்து தான் இந்த வேர்ட்லாம் எடுக்குறாங்க. அந்த புக்ல அவ்வளோ கலைச்சொற்கள் இருக்கு. எவ்வளவோ கேட்கலாம். பாதிக்கு பாதி கூட கேட்காம, ஒரு 2 சொல்ல மட்டும் கேட்டு மத்த எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ்லருந்து எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓம்னிசைன்ஸ் அப்படிங்கிறது வந்து 46வது வினாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டில உள்ள எல்லாம் அறிந்த நிலை. எல்லாம் அறிந்த நிலை தான் வந்து ஓம்னிசைன்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஷ் என்று அழைப்பர். மறு ஆய்வு மனுங்கிறத ரிவ்யூ பெட்டிஷன். நெறைய பேர் ரிவிஷன் பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. ஆனா வந்து அது கிடையாது. ரிவ்யூ பெட்டிஷன்ங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கானல் நீர். எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். கானல் நீர்ங்கிறது வந்து கிடைக்காத ஒன்று. கரையேறுதல் அப்படிங்கிறது துன்பத்திலிருந்து மீண்டு வர்றது தான். கைகழுவுதல். உடனே கை கழுவி விட்டாச்சு. விட்டு விடுதல். குரங்கு பிடி அப்படிங்கிறது வந்து உறுதியா புடிச்சுக்கிறது தான் வந்து குரங்கு பிடி. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏல உள்ள 3, 4, 1, 2 இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கடுக்காய் கொடுத்தல் என்ற மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிக. கடுக்காய் கொடுத்தல்னா ஒண்ணும் இல்ல. ஏமாத்தி விடுறது. ஏமாத்தி விடுறதுக்கு பேர் தான் கடுக்காய் கொடுத்தல் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். போர்டு, அரசினர் இவர்களிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. இத எவ்வளோ பேர் வந்து நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியல. இதிலேயே குடுத்துருக்காங்க ஆன்ஸரே. முக்கிய கடித குறிப்புகளோட தனிப்பதிவேடு இதிலேயே குடுத்துட்டாங்க. அது எவ்வளோ பேர் நல்லா வந்து கரெக்ட்டா கவனிச்சீங்கன்னு தெரியல. அரசு வந்து ஒரு அதிகாரி நேர்ம வழங்கும் மாவட்ட ஆட்சியர் இதனை நேர்ம உதவியாளர் வைத்திருப்பார். உடனுக்குடன் தயக்கம் இல்லாமல் இத்தகைய கடித குறிப்பு நினைவூட்டும் விடை சொல்வதை அவர் வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமை இடத்துல இருக்கும்போது அன்றாடம் அவருடைய பார்வைக்கு எது அனுப்பப்படும் அப்படிங்கும். அதாவது மாவட்ட ஆட்சியரோட கலெக்டரோட ஒரு பார்வைக்கு வந்து டெய்லி வந்து எது அனுப்ப வேண்டிய பதிவேடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சில உள்ள கடித குறிப்புகளோட தனிப்பதிவேடு. இது இங்கேயே இருக்கு பாருங்க மேலே. கடித குறிப்புகளோட தனிப்பதிவேடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்ளோமனியாங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் டி தான் அது கரெக்ட்டான ஆன்சர். மனநோய்ங்கிறது தான் வந்து அப்ளோமனியா. நெக்ஸ்ட் பாருங்க. பிரெஸ்பையோஸ் பேகஸ் இதுக்கு என்ன ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பில உள்ள உணவு குழல் வந்து தளர்ச்சி அடைதல். அதுதான் வந்து பிரெஸ்பயோஸ் பேகஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கலைச்சொற்கள் தான் ரொம்ப இது பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து 53 பாருங்க. 53க்கு வந்து பார்ட்டர் அப்படின்னா வந்து பண்டமாற்று தெரியும். பார்கெனிங் அப்படின்னா வந்து நம்ம ஒரு விலைய பேரம் பேசுறோம் பார்த்தீங்களா, அது பார்கெனிங்கும். பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா வந்து வாராக்கடன் தான் பேட் டெப்ட்ஸும்போம். அக்யூரி அப்படின்னா வந்து கைப்பற்றப்பட்ட நிறுவனத்த தான் அக்யூரி அப்படிம்போம். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா, ஆப்ஷன் சி 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிழையற்ற அஃறிணை பன்மை தொடரை கண்டறிக. பிழையற்ற அஃறிணை பன்மை தொடரை கண்டறிக. அவள், அல்லல் கரெக்ட்டு. மரம், அன்று கரெக்ட்டு. அவை, அல்ல. பிழையற்ற அஃறிணையோட பன்மை தொடர் கேட்டிருக்காங்க. பன்மை தொடரை கண்டறிக. பிழை இல்லாதது. அப்ப வந்து அவை, அல்ல அப்படிங்கிறது தான் கரெக்ட்டு. அவன், அல்லன்னு வரணும். அப்ப மரம், அஃறிணை தானே கேட்டா, அஃறிணை ஒருமை. மரம்ங்கிறது. மரங்கள் அல்ல அப்படின்னு வந்திருந்தா கரெக்ட்டா வந்திருக்கும். அப்ப அவை அல்லங்கிறது தான் கரெக்ட்டு. சரியான தொடரை தேர்வு செய்க. மாடுகள் மேய்ந்தது. மாடுகள் மேய்ந்தன வரணும். பறவைகள் பறந்தது. பறவைகள் பறந்தன. மரம் வளர்ந்தன. மரம் வளர்ந்தது. செடி, கொடிகள் காட்டில் அசைந்தன. கரெக்ட்டு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 55க்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. பிழையற்ற தொடரை கண்டறிக. இத பொறுத்தளவுல ஆடுபு அப்படிங்கிறது ஆண்கள். அப்ப ஆண் அப்படிங்கும்போது ஆண் வந்தால் வரக்கூடாது. ஆண் வந்தான் வந்திருக்கணும். மகடு வந்தான். மகடுங்கிறது வந்து பெண்ண குறிக்குது. அது எப்படி வந்தான்னு வரும்? அதுவும் தப்பு. அப்ப மகடு வந்தாள். அப்ப இது கரெக்ட் தானே. இதுல பாரு சாத்தி வந்தான்னு குடுத்திருக்கு. சாத்தி வந்தானா வரும்? சாத்தி வந்தாள். அப்ப மகடு வந்தாள்னா பெண் வந்தாள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அப்ப 56க்கு
ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். யாதும் ஊரே யாவரும் கேளீர் இப்பாடல் வரியில் கேளீர் என்னும் சொல்லிருக்கு எதிர்ச்சொல். கேளீர்ங்க சொல்லிக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து உறவினர் போட்டிருப்பீங்க. ஆனா அவங்க கேட்டுக்கிறது என்னது எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்ப ஆப்ஷன் டில உள்ள பகைவர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இதை பொறுத்தளவுல 58வது வினாக்கு வந்து கனாலே வந்து பறவை தான். கனா பறவை. அடுத்து வந்து கா அப்படிங்கும்போது வந்து தராசை குறிக்கும். தே அப்படிங்கும்போது வந்து ஒரு கொள்கை, அதாவது கொள்ளுகையை குறிக்கும். நீ அப்படிங்கிறது வந்து உறுதியை குறிக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அது கரெக்ட். 3, 4, 2, 1. 58க்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து புக்லேயே இருக்கு. புக்லனா அவுட் சோர்ஸ் புக்ல இருக்கு. நெக்ஸ்ட் 59வது வினா பாருங்க. வேர்க்குரு என்னும் சொல்லோட பேச்சு வழக்கு கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கை பொறுத்தவரையில இந்த வேர்க்குரு ஆப்ஷன் பில உள்ளதான் கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஒருவேளை வேற ஏதாவது புக்ல இருந்து அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை சொல்லியிருந்தா கூட இந்த வேர்வைங்கிறது வர்றது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன அவங்க ஆப்ஷன் ஆனா 99% வந்து ஆப்ஷன் பில உள்ள வேர்க்குரு அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. காகத்திற்கான உரிய மற்றொரு பெயருங்க பொறுத்தவரையில ஆப்ஷன் சில உள்ள புட்டம் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். புட்டம்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். இது எல்லாருக்கும் தெரியும். அன்புக்கு புன்கண்ணீர் அதான் ஆன்சர். ஆப்ஷன் டில உள்ள புன்கண்ணீர். அது துன்பம் கண்டு பெரியக்கூடிய கண்ணீர் தான் வந்து புன்கண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து 62வது வினாக்கு பாருங்க. 62வது வினாவை பொறுத்தவரையில அனுராகம் அப்படிங்கிறது வந்து மிக்க ஆசைங்க. அனுராகம்னா மிக்க ஆசை. இந்த அனுராகம் வரும்போது ஒத்த காதல். ஏனம் அப்படின்னு வரும்போது வந்து மான குறிக்குது. இந்த 2 சொல்லி ஏனம்னு வரும்போது பாவத்தை குறிக்குது. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல உள்ள 4, 3, 2, 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அப்பாவி என்னும் சொல் பிழையெனில் அச்சொல்லின் திருத்த சொல்லி காண்க. இதுக்கு 100% அற்பாவிங்கிறது தான் கரெக்டு. ஆனால் வந்து ஒரு சில புக்கில் வந்து இந்த அற்ப ஆவி அப்படிங்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பி ஆர் டி இது 2ல் வந்து ஏதாவது ஒரு இது ஆன்சராக இருக்கும். அற்பாவியாக இருக்கும், இல்லை வந்து அற்ப ஆவியாக இருக்கும். 2ல் ஏதோ ஒன்று. நெக்ஸ்ட்டு இளஞ்சி அப்படிங்கிறது எம்மொழி சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. சந்தேகமே இல்லை. ஆப்ஷன் சியில் உள்ள போர்ச்சுகீசியங்கிற சொல்லு தான். அடுத்து உத்தமங்கிறத அந்த சுருக்க குறியீட்டோட விளக்கம் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏல உள்ள உலகத் தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம்ங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் சொல்லை கண்டறிக. இதில் தமிழ் சொல்லுங்கிறது வந்து ஆப்ஷன் டியில் உள்ள பிண்டம் அப்படிங்கிறது தான் வந்து இதோட தமிழ் சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின். மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனைக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நீதி நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த நீதி நூலை பொறுத்தவரையில நான்மணி கடிகையில் தான் அந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓதலிர் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பியில் உள்ள முதுமொழி காஞ்சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்துங்கிறது வந்து கொல்லாமை. இது ஒன்று மட்டும்தான் சமணத்திற்கே உரிய அறக்கருத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரவில் மாட்டிய இலங்குசுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இச்சங்கச் செயலை இயற்றிய ஆசிரியர். இது எல்லாருக்குமே தெரியும். கடியலூர் உருத்திரங்கனார் தான் அந்த பெருமானாற்று படையில் பாடியிருப்பாரு. அப்போ இதுக்கு ஆன்சர் உருத்திரங்கனார் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பிளாக்கர் பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. பிளாக்ங்கிறது வலை. அப்போ பிளாகருங்கிறது வலைப்பதிவர். ஆப்ஷன் பி தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. இதில் பிறமொழி சொல்லுங்கிறது வந்து நிறைவு வெளியீடு ஒழுங்குங்கிற தமிழ் மொழி சொல். இந்த ஆப்ஷன் சியில் உள்ள வாடகைங்கிறதுக்கு வந்து தமிழ் சொல் கிடையாது. ஏன்னா தமிழ் சொல் வந்து குடக்கூலி அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இதுதான் வந்து பிறமொழி சொல். நெக்ஸ்ட் ஓதுதல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. 73வது கொஸ்டினை பொறுத்தவரையில் ஓதுதல் அப்படின்னா வந்து காதில் போய் ஒரு மெல்ல சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஓதுதல்ங்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொழிதல் அப்படின்னா வந்து ஒன்றுக்கு ஒன்று சொல்லுதல் தான் மொழிதல். விளம்புதல் அப்படின்னா வந்து திருத்தமாக பேசுகிறது தான் வந்து விளம்புதல்னு சொல்கிறோம். உளறுதல் அப்படின்னா வந்து பலர் அறிய சொல்லுதல், அதான் வந்து உளறுதல் அப்படிங்கிறோம். அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 3, 4, 1, 2 இதுதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ் ஆகாது. அதாவது வந்து இந்த குழந்தை வந்து என்னமோ இந்த கொடி சுத்திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாலை சுற்றி பிறந்த பிள்ளை வந்து மாமனுக்கு ஆகாதுங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிரேசிங்ஸ் இதுவே வந்து இதற்கான பிரேசிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கட்டுச்சட்டங்கள். பிரேசிங்ஸ்ங்கிறது வந்து கட்டுச்சட்டங்கள். அதாவது வந்து
மூணாவது இது வந்து அடுத்து வந்து பிரிக்யூட் அப்படிங்கிறத வந்து கட்டியை தான் பிரிக்யூட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து சிமெண்ட் வந்து இந்த பைஞ்சுதை இது தெரிஞ்சிருந்தா கூட ஓரளவு ஆன்சர் கெஸ் பண்ணி போட்டிருக்கலாம். வீணருங்கிறது வந்து மெல்லுரை. மீனங்கிறது வந்து மெல்லுரை. அப்போ 75வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏல உள்ள 3, 4, 1, 2 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான திருக்குறளை கண்டறிக. இது பாருங்க என்ன குறள் சரி கரெக்ட் அப்படின்னா, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இதுதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. குமரன் பாடம் பயின்றான், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இயற்றினார், கபிலர் குறிஞ்சிப்பாட்டை இயற்றினார், தை கொண்டாட பெற்றது. இது மூணுமே செய்வினை. தை கொண்டாட பெற்றது இதுதான் வந்து செயப்பாட்டு வினை. அப்போ தை கொண்டாட பெற்றது ஆப்ஷன் டியில் உள்ளதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு குமணன் நடந்தான்ங்கிறது வந்து தன்வினை. நெக்ஸ்ட் கொஸ்டின். உறுதிக்கூற்று ஆ ஓ ஏ யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்து வரும் இடங்களை வினா குறியிட வேண்டும். ஆமாம், அது வினா எழுத்துக்கள், அதனால் வினா குறியிட வேண்டும். ஏனெனில் வினா சொற்கள். அப்போ கரெக்டு தான். அப்போ 79க்கு ஆப்ஷன் ஏல உள்ள உறுதிக்கூற்று சரி, காரணமும் சரி. நெக்ஸ்ட்டு பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தற்குரியது ஆப்ஷன் டியில் உள்ள பகர அடைப்புக்குறி. அதான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் தேவநேய பாவாணர் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று எதனை கூறுகிறார்? ஆப்ஷன் பியில் உள்ள ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிதலை தான் வந்து கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் அப்படின்னு தேவநேய பாவாணர் சொல்றாரு. நெக்ஸ்ட் திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது. இத்தொடரோட ஒரு பொருட்பன்மொழி கேட்குறாங்க. அதாவது வந்து ஒரே பொருள் 2 இடத்துல. இப்போ உயர்ந்து ஓங்கிய ஒரே பொருள் தான் ரெண்டுமே. அப்போ வந்து இந்த உயர்ந்து ஓங்கியங்கிறது தான் வந்து ஒரு பொருட்பன்மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 83 பொறுத்தளவில் கருத்துக்கு எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த கோபித்து சினந்து இதான் வந்து கருத்து. நெக்ஸ்ட் வந்து கிராய் அப்படிங்கிறது வந்து கருஞ்சேற்று நிலம் புற்கரடு. கோரல் அப்படிங்கிறது வந்து கொள்ளல் அல்லது கோலிழைத்தல். உரையல் அப்படிங்கும்போது உரையல் வந்து பிணக்கு அல்லது மாறுபாடு. அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா 83க்கு ஆப்ஷன் டி 2, 4, 1, 3 இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர் இந்த பொறுத்துக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறதுனே தெரில. இது வந்து கடற்கரை சாலை, கடற்கரையுடன் கூடிய சாலை, புதுமனை புகுவிழா, உரிமைக்கான குரல், இல்லை உரிமைக்கு குரல், உரிமைக்குரிய குரல், பருத்தி துணி, பருத்தியால் ஆன துணி, இது மாதிரிலாம் வரலாம். இது என்ன நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை வந்து நான் லாஸ்ட்டாக என்னென்னு சொல்கிறேன். இதுக்கான ஆன்சர் என்னென்னு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் கமெண்டில் கூட பின் பண்ணி வைக்கிறேன் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மா இதற்கான பொருள் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் டியில் உள்ள இமயன் வண்டு அப்படிங்கிறது தான் சரியான பொருள். அடுத்து வந்து 86 பாருங்க. நகர 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 வேறுபாடு கேட்டிருக்காங்க. இதை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு அன்னாளுங்கிறதுக்கு வந்து அவள் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். உண்ணல் அப்படிங்கிறத வந்து நினைத்தல். முன்னாள் அப்படின்னா வந்து முற்காலத்தில். இந்த எண்ணால் அப்படின்னா வந்து என்று சொல்லால் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் உள்ள 4, 3, 1, 2 4, 3, 1, 2 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 4, 3, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சொல் என்னும் பேர் சொல்லோட வினையாளனை பேர் கேட்குறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒருவேளை இந்த அதிகபட்சம் வந்து இந்த ஒன்று வந்து ஆப்ஷன் சியில் உள்ள சொல்லியவன் அப்படின்னு வரலாம். இல்லை வந்து டியில் உள்ள இந்த சொல்லுகின்றவன் அப்படின்னு கூட வரலாம். சொல்லுகின்றவன் வன் சேர்க்காம கூட அப்படி சொல்லியிருக்கலாம். இது ரெண்டில் ஏதோ சி ஆர் டி இது ரெண்டில் ஏதோ ஒன்று. அறியாத பையன் அப்படிங்கிறது இதுவும் வந்து ஒரு கெஸ் பண்ண முடியாத ஆன்சராகவே இருக்குது. திருநெல்லை பேரரசன் தான் வந்து 99% வந்து ஒரு ஆன்சராக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறிய கடிதம்ங்கிறது சிறிய பெரியன் வந்தாலே குறிப்பு. ஸோ குறிப்பு பெயரச்சம். ஆங்கில சொல்லை கண்டறிக. இதில் வந்து ஆப்ஷன் சியில் உள்ள இந்த லாந்தர் அப்படிங்கிறது தான் ஆங்கில சொல். நெக்ஸ்ட் வந்து அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். ஆமாம், அன்பு இல்லாத உயிரற்ற உடல் சொல்கிறார். அது தவறு. ஏன்னா வந்து அன்பு இல்லாதது வந்து வெறும் எலும்பும் தோலும் வள்ளுவர் சொல்லியிருப்பார். அன்பு உடையவர் தம்முடனும் பிறர்க்கே என்பார்கள், அன்பு இல்லாத எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அப்போ வந்து இந்த 2 மட்டும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 2 வந்து தப்பு. அன்பு இல்லாது வெறும் எலும்பும் தோலும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அன்றே எளிய உடல் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? அன்றே
ஒழிய விடல் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் சில உள்ள நடுவுநிலை கடந்து உண்டாகும் செல்வத்த தான் சொல்றாரு. நடுவுநிலை கடந்து உண்டாகும் செல்வத்த தான் சொல்றாரு. கிளைஞரை அளக்கும் கோல் எது? கிளைஞரை அளக்கக்கூடிய கோல் எது அப்டின்னா, ஆப்ஷன் ஏல உள்ள நமக்கு வரும் துன்பம் தான் அது. நெக்ஸ்ட் கண்ணதாசன் குறித்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1949ஆம் ஆண்டு கலங்காத திருமணம் என்ற பாடல் எழுதி திரைப்பட பாடலாசிரியர் கரெக்ட். இயேசு காவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். இது தவறு. இயேசு காவியத்துக்காண்டி பெற்றிருக்க மாட்டாரு. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். அது சரி. அப்போ 1, 3 சரி. அப்போ ஆப்ஷன் டில உள்ள 1, 3 சரி. 94 கொஸ்டினுக்கு 1, 3 சரி. ஆப்ஷன் டி கரெக்ட். வேலுநாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிந்து சொல்லுக. தமிழ், ஆங்கிலம் தெரியும், உருது தெரியும். இது 3மே புக்ல இருக்கும். பிரெஞ்சும் கத்திருப்பாரு. அப்ப 4 மொழி கத்திருந்திருப்பாரு. கிரேக்கம் வராது. இந்த பிரெஞ்சு தான் வரணும். நெக்ஸ்ட் வந்து நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைல்னா இதுக்கு எல்லாருமே போட்டிருப்பீங்க. நாட்டிக்கல் மைல்னா நம்ம கடல் மைல்னு ஆன்சர் புக்ல குடுத்துருப்பாங்க. இது வந்து கிலோமீட்டர்ல குடுத்துருக்காங்க. மீட்டர்ல குடுத்துருக்காங்க. அப்ப இதான் கரெக்ட். அந்த 1852ங்கிறது கரெக்ட். நாட்ரிக் ஹாரிசான் அப்படிங்கிறது வந்து மணல் தொடுவரை. நாட்ரிக் ஹாரிசான்ங்கிறது வந்து மணலோட தொடுவரை. அடுத்து வந்து நேர்புனைசைஸ் அப்படிங்கிறது மலை புயற்காற்று. நேலாட் அப்படிங்கிறது வந்து நெப்டியூனின் துணைக்கோள். அப்ப இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல உள்ள 3, 4 3, 1, 4, 2 3, 1, 4, 2ங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நானோ டெக்னாலஜி. இதுவும் வந்து ஸ்கூல் புக்ல உள்ள கொஸ்டின் தான். நானோ டெக்னாலஜியை பொறுத்தவரையில மீநுண் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜியை பொறுத்தவரை உயிரி தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜியை பொறுத்தவரையில விண்வெளி தொழில்நுட்பம், இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது வந்து அறிவாளர் குறிக்குது. அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல உள்ள 4, 3, 2, 1ங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உவமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை பொறுத்துக. உவமை தொடர்களுக்கு சரியான பொருளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆண்டி ஆண்டி மடம் கட்டியது போல. ஆண்டியெல்லாம் மடம் கட்டி எப்ப இதுவாகுது அதெல்லாம் உருவாகக்கூடிய திட்டம். ஆற்றில் கரைத்த புலி போல பயனற்ற செயல் தான். கரடி பிறை கண்டது போல இதெல்லாம் பார்க்கிறதே கஷ்டம். மிக அரிதுதான். உள்ளீடற்ற புதல் போல இதெல்லாம் பொய் தான், போலி தான். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? 98க்கு ஆப்ஷன் ஏல உள்ள 4, 3, 2, 1 தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நீர்மேல் எழுத்து போல் என்ற ஊமை தொடர சரியான பொருளை கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா நிலையற்ற தன்மை தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுகிறது. லாஸ்ட் கொஸ்டின் எரு கெட்டாருக்கு எட்டே கடுக்காய் இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். இப்பொழி வேளாண்மை சந்தை இப்பழமொழி வேளாண்மை சந்தைலாம் கிடையாது. கடுக்காய் வந்து எருகெட்டார் என்பது மலச்சிக்கலை கொண்டவர்களை குறிக்கிறது. கரெக்ட் தான். கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து. கரெக்ட் தான். பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படும். அப்ப ஆன்சர் இது ஆப்ஷன் ஏல உள்ள பிசிடி கரெக்ட். இந்த வேளாண்மை சார்ந்ததுங்கிறது வராது. தப்பு. இதோட தமிழ்ல உள்ள 100 வினாக்கள் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல ஜிஎஸ்ல உள்ள 100 வினாக்களையும் வந்து அப்படியே ஃபுல்லா பார்த்துரலாம். எக்ஸாம் பொறுத்தளவுல டஃப்பா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. மாடரேட்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப திங்க் பண்ற மாரி, ரொம்ப இந்த அளவுக்குலாம் கேட்டிருக்காங்களே மாரி இருந்துச்சு. ஸோ நீங்க எத்தன கொஸ்டின் பொறுத்தமில்ல 100 கொஸ்டினுக்கு நீங்க எத்தன கொஸ்டின் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஜிஎஸ் ஓட ஆன்சர் கீ ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.